இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு பிரயாணம். வெளியே போனவங்க நான் வெளியே போயிட்டேன் தகுதியெல்லாம் அது எப்படி எனக்கு இந்த பேசுவோம் இன்று இரவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இப்பெல்லாம் ஒரு முடிவோட தான் வராது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு பண்ணணுன்றதுக்காக வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் பயங்கரமா பேசுறாருங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதாவது என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் நிறைய பேரை நம்ம கேள்வியும் கேட்கணும்னு கரெக்டான ப்ரொபோஷன்ல இவர் கொண்டு போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது கடைசி சில வாரமா இந்த மாற்றத்தை பார்க்க முடியுது. போன வாரமும் இதே மாதிரி தான் பண்ணாரு, இந்த வாரமும் அப்படிதான் பண்றாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. நேற்று நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. அது என்னன்னா வந்து வைல்டு கார்டு என்ட்ரிஸா வந்திருக்காங்கல்ல, அவங்கள பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்கிறாரு. அதுல விக்ரம் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. விக்ரம் கொஞ்சம் கரெக்டா சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு. விக்ரம் இருக்காருல்ல, 4 பேரை பத்தி கருத்து சொல்லுங்க, 3 பேரை பத்தி கருத்து சொல்றாரு. அமித்தை விட்டுட்டாரு. ஏறக்குறைய சொன்ன எல்லாருமே அமித்தை விட்டுட்டாங்க, மத்த எல்லாரையும் தான் தாக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சபரி மட்டும்தான் அமித்தையும் சொன்னாரு. என்னன்னா அமித் வந்து சண்டை போடும்போது தடுத்துக்கிட்டே இருக்காரு, என்ன தடுக்காதன்ட்டு அவரே அந்த வேலை தான் பார்க்குறாருன்னு அவர் மட்டும் தான் அமித்தை சொன்னாரு. மற்றபடி மேக்ஸிமம் பேர் 3 பேர் தான் சொல்றாங்க, அமித்தை விட்டுறாங்க. ஸோ விக்ரம் என்ன சொல்றாரு, அதாவது இவங்க 3 பேருமே ஒரு முடிவோட தான் சார் வந்திருக்காங்க. வெளியே பார்த்ததை வச்சு ஒரு முடிவோட வந்திருக்காங்க. அது என்னன்னா நம்ம பார்வதியை நோண்டிக்கிட்டே இருக்கணும், பார்வதி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்காங்க. நான் மேனேஜராக இருக்கும் போது நான் இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணேன். பார்வதி கிட்ட தேவையே இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா டவுட்டே வேணாங்க, 100% உண்மை. ஆக்சுவலாக வந்த 3 பேரோட மைண்ட்லேயும் வந்து பார்வதி தான் இருக்காங்க. நான் இவங்க 3 பேருமே வரும்போது பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்கல்ல, ஒரு பக்கம் பார்வதியை போட்டு பொழப்பாங்க, இன்னொன்று பக்கம் இந்த எஃப்ஜே கனி அதுக்கப்புறம் வந்து சபரி இவங்களெல்லாம் போட்டு பொழப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் இவங்க வந்ததுலேருந்தே ஒரு பக்கம் தான் டார்கெட் வச்சுருக்காங்க. அதாவது பார்வதியை போட்டு அடிக்கணும், அதே மாதிரி திவாகரை போட்டு அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் வந்து இவங்களே இப்போ குரூப்பாக மாறுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்களே எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆர்டராக. இவங்களே கொஞ்சம் குரூப்பாக மாறுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கனியக்கா தான் அந்த குரூப்போட ஹெட்டாக இருந்தாங்க, எஃப்ஜேவை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த எஃப்ஜேக்கும் கனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இவங்க உள்ளே புந்து உடச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா முன்னளவுக்கு 2 பேருமே இப்போ க்ளோஸாக இல்லை, அதாவது கனியும் எஃப்ஜேவும். சபரி இவங்க டீமுக்கு வர பயப்படுறாரு. ஏன்னா இவங்க வந்து இவங்க டீம் கிட்ட போனால் நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்கணுன்றதுக்காக சபரி பயப்படுறாரு. ஸோ இவங்க 3 பேருமே இப்போ ஒரு டீமாக மாறிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாண்ட்ரா அதுக்கப்புறம் வந்து பிரஜின் திவ்யா இவங்க 3 பேர் மேக்ஸிமம் ஒன்றா இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். திவ்யா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க வச்சுக்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியுங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அதாவது சாண்ட்ரா பிரஜின் வந்து திவ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது என்னைக்காவது பிரச்சனையில் முடியும். நீங்கள் வேணா பாருங்க, திவ்யா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற டைப்பு, தொட்டாச்சினிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற டைப்பு. இப்போதைக்கு பிரஜின் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, இவங்க கிட்டே தேவையில்லாமல் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இவங்களும் பதிலுக்கு பேசுகிறாள். இப்போ பிரஜின் சாண்ட்ரா என்ன சாதாரண ஆளுங்கன்னு நினச்சிங்களா, பதிலுக்கு வார்த்தையை இஷ்டத்துக்கு விடுற ஆளுங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் முட்டிக்கோன்னு எனக்கு தோணுது. அதாவது வர வாரத்திலேயே அது நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திவ்யா அந்தளவுக்கு கோவப்படுறாங்க. நேற்று எபிசோடில் 2-3 இடத்துல தாங்க சிரிச்சிருப்பாங்க, உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் ஷேர் பண்ணுங்க.